மேக்னா, அந்த மீரா பொண்ணு பேசுறத கேட்டா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனா அவ ஏதோ தப்பான முடிவு எடுக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீ ப்ரோக்ராம கண்டினியூ பண்ணு, நான் போய் அவளை பாத்துட்டு வரேன். சித்து, நீயும் என் கூட வா. வர்றேங்க. ஆனா அந்த பொண்ணு வீடு எங்க இருக்குன்னு? ஐயோ, அவ ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம்ல எங்க வீடு எந்த ஏரியான்னு எல்லாமே சொல்லிருக்கா. அங்க போய் விசாரிச்சு அவ வீட்டை கண்டுபிடிச்சிடலாம். டைம் ஆச்சு சித்து, சீக்கிரம் வா போலாம். ஆமா மச்சான், தென்றல் சொல்ற மாதிரி அந்த பொண்ணு தப்பான முடிவு எடுக்கிறதுக்குள்ள சீக்கிரம் போங்க. சரி போ தென்றல். நீ பாத்துக்கோ, போதேன். நல்லா படிச்சு பெரிய கலெக்டராவோ டாக்டராவோ ஆகணும்னு எங்களோட ஆசைமா. மீராவோட வீடு எது? தேங்க்ஸ். மீரா, மீரா, மீரா. மீரா, 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 ஏ மீரா, என்னாச்சு மீரா? அக்கா, இந்த தேடி என் வீட்டுக்கே வந்துட்டீங்களா அக்கா? மீரா, என்னாச்சு? ஏன் உன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சொருகுது? என்னம்மா, ஏன் இப்படி இருக்க? மீரா, மீரா, இந்த பொண்ணு பூச்சி மருந்து குடிச்சிருக்காங்க. என்னது? பூச்சி மருந்தா? என்ன மீரா இதெல்லாம்? பூச்சி மருந்து குடிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? என்ன என்ன?
இந்த பாய்சன் கேஸ் எங்கம்மா அட்மிட் பண்ணிருக்காங்க? மீரான்ற பொண்ணா சார்? ஆமாம்மா. எங்கம்மா அட்மிட் பண்ணிருக்காங்க? உள்ள ஐசியூல இருக்காங்க. தேங்க்யூமா. மீரா இங்க சூசைட் அட்மிட் பண்ண மீரா என்ற பொண்ணு எங்கம்மா? இங்கதான் சார், இந்த வார்டுல தான் இருக்காங்க. அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா யாருமா? நாங்க சார். என்ன பிரச்சனைமா? எதுக்காக உங்க பொண்ணு தற்கொலை பண்ண ட்ரை பண்ணா? அவளை எதுனா திட்டினீங்களா இல்ல அடிச்சீங்களா? என்ன பண்ணீங்க? ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. இல்லீங்க ஐயா, எங்க பொண்ணு நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம். எதுவுமே சொல்லாம தான் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிருக்கலாம். அப்படி என்னமா பிரச்சனை சொல்லுமா நீ? அவர் சொல்றது உண்மைதாங்க ஐயா. எங்களுக்கு அவ ஒரே பொண்ணு, ரொம்ப செல்லமா தான் வளர்த்தோம். அவகிட்ட கோவமா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டோம். என்ன காரணம், எதுக்காக இப்படி பண்ணனு தெரியல சார். எங்களுக்கு ஒண்ணுமே விளங்கல ஐயா. நீங்க ரேடியோ ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் எப்படி உங்களுக்கும் மீராக்கும் ரிலேஷன்ஷிப்? எப்படி நீங்க அவளை காப்பாத்துனீங்க? சார், மீரா எங்க ஷோவோட ரெகுலர் காலர். ஓ. திடீர்னு இன்னைக்கு கால் பண்ணிருந்தா. ஓ, மீரா ரேடியோ ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிருக்காளா? அப்போ நம்மளை பத்தி ஏதாவது சொல்லிருப்பாளா? மீரா இன்னைக்கு உங்களுக்கு கால் பண்ணிருந்தப்ப இந்த சூசைட் அட்டம் சம்பந்தமா உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருந்தாளா? இல்ல சார், அப்படி எதுவும் சொல்லல. ஓ காட், நல்ல வேலை அவ எதுவும் சொல்லல. வழக்கம் போல அவ கால் பண்ணா ரொம்ப உற்சாகமா தான் பேசுவா. ஆனா இன்னைக்கு பயங்கர டல்லா பேசினா. ஏதோ மனசு வெறுத்து போய் பேசுற மாதிரி பேசினா. சோக பாட்டுலாம் ப்ளே பண்ண சொன்னா. அது தன்னோட கடைசி ஆசைன்னு வேற சொன்னா. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி அவளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். அது என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என் ஃப்ரெண்ட கூட்டிக்கிட்டு அவ வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க போய் பார்த்தா அவ பாய்சன் சாப்பிட்டு அரை மயக்கத்துல இருந்தா. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்குள்ள மொத்தமா மயங்கிட்டா சார். ஓ, சாதாரணமா அவ கால் பண்ணி சும்மா டல்லா பேசினதுக்கு நீ அவளை தேடி வீடு வரைக்கும் போயிருக்கியா? நீ ஆல்ரெடி மீடியால வேற இருக்க. நான் உங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். சார், நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன். உங்க தகுதியை மறந்து என் பொண்ணுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக நீங்க எங்க வீடு தேடி வந்தீங்களா சார்? அப்ப கூட என் பொண்ணு சந்தோஷமா தானே சார் இருந்தா? அதுக்கப்புறம் நாங்க கூட வேலைக்கு கிளம்பிட்டோம். அப்ப நீங்க கூட பெத்த பொண்ணு மாதிரி நினைச்சு அவகிட்ட ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க. அத கூட அவ நினைச்சு பார்க்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாளே சார். சார், இவங்க சொல்றத வச்சு பார்த்தா மீரா சூசைட் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க தான் கடைசி அவகிட்ட பேசியிருக்கீங்க போல இருக்கு. ஆமா ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். அப்படியா? அவ உங்ககிட்ட சூசைட் விஷயமா ஏதாவது பேசினாளா சார்? சொல்லுங்க சார், அந்த பொண்ணு கடைசியா உங்ககிட்ட ஏதாவது சோகமா பேசினாளா? அந்த பொண்ணு உங்ககிட்ட என்ன பேசினா? எந்த மாதிரி பேசினா? சோகமா பேசினாளா இல்ல சந்தோஷமா பேசினாளா? ஏதாவது ஒரு விஷயத்துல கண்டிப்பா அவளையே அறியாம உங்ககிட்ட அவ சூசைட் சம்பந்தமா ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுத்திருப்பா சார். அவ என்ன பேசினான்னு நல்லா யோசிச்சு சொல்லுங்க சார்.
என்ன இவன் ஏதோ டிடெக்டிவ் மாதிரி கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கான். விட்டா மீரா என் டார்ச்சர் தாங்காம தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்றத என் வாயாலே சொல்ல வச்சிருவா போல இருக்கு. மேடம், நான் இப்போ உங்க ப்ரோக்ராம் கேட்டேன். நான் மீராவோட ஃப்ரெண்டு தான். நானும் அவளும் ஒரே கிளாஸ்ல தான் படிக்கிறோம். ஆ சரி. என்ன மேடம், மீரா பத்தி இப்படி தப்பா சொல்லிட்டீங்க? என்னம்மா சொல்ற? நான் அவளை பத்தி என்ன தப்பா சொன்னேன்? நீங்க எஃப்எம்ல சொன்ன மாதிரி மீராவுக்கு காதல் பிரச்சனை எல்லாம் இல்ல மேடம். மீரா யாரையும் காதலிக்கல. அவ ரொம்ப நல்ல பொண்ணு மேடம். ஏமா, உங்க ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் ராகவன் மீரா காதல் பிரச்சனையால தான் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணான்னு சொன்னாரே, அது போய் மேடம். மீராக்கு எங்க ஸ்கூல் தான் பிரச்சனை. ஸ்கூல் தான் பிரச்சனையா? ஸ்கூல்ல என்னம்மா பிரச்சனை? அந்த பிரச்சனையை நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. அந்த பிரச்சனைனாலதான் அவ சூசைடே அட்டெண்ட் பண்ணா. மத்தபடி அவளுக்கு காதல் பிரச்சனையெல்லாம் இல்ல மேடம். நீ சொல்றது எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குமா. சரி, உன் பேர் என்ன? என் பேரு இதுக்கு பேரெல்லாம் சொல்ற? மீராக்கு நம்ம ஸ்கூல்ல தான் பிரச்சனைன்னு நீ தான் சொல்லிட்டல. அது என்னன்னு அவங்களே கண்டுபிடிச்சுப்பாங்க. நீ எதுக்கு தேவையில்லாத சிக்கல் எல்லாம் மாட்டிக்கிற? நம்ம ஸ்கூல்ல அந்த பிரச்சனை மீராக்கு மட்டுமா நடந்துச்சு? உனக்கு நடந்துச்சு, எனக்கு நடந்துச்சு, இன்னும் நிறைய பொண்ணுங்களுக்கும் நடந்திருக்கு. ஆனா உன்ன மாதிரி எல்லாரும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. பேசாம ஃபோன் வச்சுட்டு வாடி. ஹலோ, மார்னிங் சார். மார்னிங் சார். நீங்க என்ன சார், அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நேத்து உங்க ஸ்டூடெண்ட் மீரா விஷயமா எங்களை ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ணீங்களே. ஓ சாரி சாரி, உங்க முகம் எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வரல. எஃப்எம்ல இருந்து வரீங்கன்னு சொன்னதும் நான் யாரோ நினைச்சிட்டேன். ப்ளீஸ் உட்காருங்க. நாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கோம். அதான் நீங்க மீராவுக்கு கட்டண படத்தை வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு மேல நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு வேற என்ன முக்கியமான விஷயம் இருக்க போகுது? மீரா சூசைட் அட்டெண்ட் பண்ணதுக்கு காதல் தான் பிரச்சனைன்னு சொன்னீங்க. அது உண்மையா சார்? அதெல்லாம் உண்மைதான் தம்பி. அதான் நேத்தே உங்ககிட்ட நான் சொன்னேன். மீராவோட புக்ல லவ் லெட்டர் இருந்தத நானே பார்த்தேன்னு. அப்புறம் என்ன உங்களுக்கு இப்படி ஒரு டவுட்? இல்ல சார், இன்னைக்கு நான் என் ஷோல ஒரு அவேர்னஸ்க்காக மீரா காதல்னா என்னன்னு தெரியாத வயசுல காதல் பண்ணி இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு அவ வயசு பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏமா, இதெல்லாமா ரேடியோல ஷோவா பண்ணுவீங்க? இல்ல சார், மீரா வயசுல இருக்கிற அப்பாவி பொண்ணுங்களுக்கு ஒரு எச்சரிக்கை வேணும் தான் ஷோல அப்படி பேசினேன். சாரி சார். என்ன சாரி சார்? இந்த விஷயம் மீராவுக்கு தெரிஞ்சா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவ உயிரை காப்பாத்தின நீங்களே அவ மனசை இப்படி காயப்படுத்தலாமா? இனிமே இந்த மாதிரி ஷோலாம் பண்ணாதீங்க. சரி, அந்த ஷோவால என்ன ப்ராப்ளம்? எதுக்கு அதை பத்தி என்கிட்ட பேச வந்தீங்க? சார், ஷோ முடிஞ்சு நான் போன கொஞ்ச நேரத்துல உங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு பொண்ணு கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் என்கிட்ட சொன்னா. என்ன விஷயம்? மீரா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணதுக்கு காதல் பிரச்சனை இல்லையா? ஏன்னா அவ யாரையும் காதலிக்கல. அவளுக்கு அவ ஸ்கூல்ல தான் பிரச்சனையா. அந்த பிரச்சனையால தான் அவ சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணான்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போனை வச்சிட்டா சார். அது மட்டும் இல்ல சார், போன்ல பேசின அந்த பொண்ணும் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவ என்கிட்ட போன்ல பேசும்போது அவ பக்கத்துல வேற ஒரு பொண்ணு கூட இருந்திருப்பா போல இருக்கு. அந்த பொண்ணு இந்த பொண்ணு கிட்ட இன்னொரு விஷயத்த சொன்னா. இன்னொரு விஷயம்னா? நம்ம ஸ்கூல்ல மீராவுக்கு வந்த பிரச்சனை உனக்கும் தான் இருக்கு, எனக்கும் தான் இருக்கு. நமக்கு மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பொண்ணுங்களுக்கு இருக்கு.
அவங்க எல்லாருமா உன்ன மாதிரி ரேடியோல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லி அவ போன்ல பேசாம ஃப்ரெண்ட அப்படியே கண்டிச்சா. இவங்க சொல்றதெல்லாம் கேட்டா கண்டிப்பா அந்த பொண்ணுங்க நம்ம ஸ்கூல் பொண்ணுங்க தான். நாம டிஸ்டர்ப் பண்ண பொண்ணுங்கள்ல தான் ஏதோ 2 பொண்ணுங்க இவங்க கிட்ட அந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது யாரா இருக்கும்? அந்த பொண்ணுங்க சொன்ன விஷயத்த வச்சுதான் நாங்க உங்ககிட்ட இந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கோம். அந்த பொண்ணுங்க ஸ்கூல் பிரச்சனைன்னு சொன்னாங்களா இல்ல ஸ்கூல்ல பர்டிகுலரா யாராவது ஒருத்தங்களால பிரச்சனைன்னு சொன்னாங்களா? இல்ல சார், குறிப்பிட்டு யார் பேரையும் சொல்லல. பொதுவா ஸ்கூல்ல பிரச்சனைன்னு தான் சொன்னாங்க. நல்ல வேலை, என்னாலதான் பிரச்சனைன்னு அவ என் பேரை யூஸ் பண்ணல. அது வரைக்கும் சந்தோஷம். அவங்க இந்த ஸ்கூல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லல, வெறுமனே ஸ்கூல்ல பிரச்சனை அப்படின்னு தான் சொன்னாங்க. அதான் அது என்ன பிரச்சனையா இருக்கும்னு கேட்டுட்டு போலாம் அப்படின்னு வந்தோம். அந்த பொண்ணுங்களோட பேர் ஏதாவது சொன்னாங்களா? இல்ல சார், நான் கேட்டேன், ஆனா அவங்க சொல்லல. ரொம்ப பயந்த மாதிரி பேசினாங்க. என்ன சார் யோசிக்கிறீங்க? உங்க ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கூல்ல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னவா இருக்கும், யாரால இருக்கும்னு உங்களால ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? நான் எதுக்குமா கெஸ் பண்ணணும்? அந்த பொண்ணுங்க யாரு, அவங்க பேரு கூட தெரியாதுன்னு சொல்றீங்க. என் ஸ்கூலை பத்தி யாரோ ஒருத்தவங்க பொய்யா சொன்னதுனால நீங்களும் என்கிட்ட வந்து கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? இல்ல சார், அந்த பொண்ணுங்க சொன்னது பொய் மாதிரி தெரியலையே. அப்ப அவங்க சொன்னது உண்மைதான்னு என்கிட்ட ஆர்கியூ பண்ண வந்திருக்கீங்களா? சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். எங்களுக்கு இந்த ஸ்கூல் மேல பெரிய மரியாதையே இருக்கு. ஆமா சார், என் அப்பாவும் டீச்சர் தான். அவர் இந்த ஸ்கூலை பத்தி அடிக்கடி பாராட்டி தான் பேசுவாரு. நாங்களும் இந்த ஸ்கூலை பத்தி தப்பாவே நினைக்கல. ஒருவேளை உங்களுக்கே தெரியாம இங்க படிக்கிற பசங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு. என்னம்மா 2 பேரும் திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க இப்படி பேசுறத பார்த்தா எனக்கு உங்க மேலேயே டவுட்டா இருக்கு. எங்க மேல என்ன சார் டவுட்? என்ன டவுட்டா? இந்த மாதிரி என் ஸ்கூல் பேரை கெடுக்கிறதுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணி உங்க எஃப்எம் ஓட ரேட்டிங்கை ஏத்திக்கலாம்னு பாக்குறீங்களா? இல்ல வேற ஏதாவது ரெக்கார்ட் பண்றீங்களா? ஐயோ சார், அப்படிலாம் இல்ல சார். வேற எப்படி? ஒருவேளை உங்க வீட்டு பசங்களுக்கு யாருக்காவது சீட்டு வேணும்ன்றதுக்காக என்ன இப்படிலாம் த்ரெட்டன் பண்றீங்களா? சார், சத்தியமா அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல சார். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம கண்டவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு என்ன வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் சொல்றேன்ல, மீரா காதல் பிரச்சனையாலதான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கா. நான் தான் சொல்றேன்ல, ஏன் நம்ப மாட்டேன்றீங்க? சார், நாங்க உங்களை நம்பாம இல்ல சார். ஆனா மீரா இந்த சின்ன வயசுல ஒரு பையனை லவ் பண்ணிருப்பான்னு எங்களுக்கு 100% கிளியரன்ஸ் கிடைக்கல சார். அவளுக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன் சார், நீங்க மீராவை ரொம்ப அக்கறையா பாத்துக்குவீங்கன்னு கேள்விப்பட்டேன். அவளுக்கு இந்த டைரி எழுதுற பழக்கம் எதுவும் இருக்கா சார்? டைரியா? எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க? இல்ல சார், ஒருவேளை மீராவுக்கு டைரி எழுதுற பழக்கம் இருந்தா அதுல அவ சூசைட் அட்டெம்ப்ட் பண்றதுக்கு காரணம் ஏதாவது கிடைக்கலாம்ல. சொல்லுங்க சார், மீராவுக்கு டைரி எழுதுற பழக்கம் ஏதாவது இருக்கா? இல்ல, அவளுக்கு அந்த மாதிரி பழக்கம் எதுவும் இல்ல. அவ ஹோம்வொர்க்கே ஒழுங்கா எழுத மாட்டா. இதுல டைரி எல்லாம் எங்க இருந்து எழுத போறா? சரி, என்கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்பயாவது தயவு செய்து கிளம்புறீங்களா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. சாரி சார். 1 செகண்ட். இன்னொரு தடவை இந்த மாதிரி வந்து என்ன தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். போங்க. ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரி மீராவுக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்குமோ? அப்படி இருந்தா கண்டிப்பா அதுல அவ நம்மளை பத்தி ஏதாவது நோட் பண்ணிருப்பாளோ? எதுக்கு ரிஸ்க்? நாளைக்கு பசங்களை அனுப்பி வீட்டை சர்ச் பண்ணிட வேண்டியதுதான். சரி, உங்க பொண்ணு இது வரைக்கும்
அவ படிக்கிற ஸ்கூலை பத்தி உங்ககிட்ட எந்த கம்ப்ளைண்ட்டும் சொன்னதே இல்லையா? ஏன் சொல்லல? அதெல்லாம் நிறைய சொல்லிருக்காமா. உங்க பொண்ணு அந்த ஸ்கூலை பத்தி என்னென்ன கம்ப்ளைண்ட் சொல்லிருக்கா? அது ஆரம்பத்துல நல்லாதான்ப்பா போயிட்டு இருந்தா. போக ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே அந்த பள்ளிக்கூடத்துக்கே போக பிடிக்கலன்னு சொல்லிட்டா. நாங்க தான் அவளை கட்டாயப்படுத்தி அனுப்பி வச்சோம். ஆனாலும் அப்பப்போ அந்த பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன், என்ன வேற பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டுருங்கன்னு அடிக்கடி இவ அடம் பிடிப்பா. எதனால அவ அப்படி அடம் பிடிச்சான்னு தெரியுமா? வேற எதனால? அது ரொம்ப நல்ல பள்ளிக்கூடம். ஏகப்பட்ட கண்டிஷன் இருக்கு. ஒழுங்கா படிக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு லேட்டா வரக்கூடாது, சுத்தமா இருக்கணும், வீட்டு பாடத்துல ஒழுங்கா செய்யணும், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷன் இருக்கு. அது இவளுக்கு பிடிக்கல. அதான் வேற பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. எங்க வேற பள்ளிக்கூடனா? அவ குறிப்பா ஏதாவது ஒரு ஸ்கூல் பேர் சொல்லி அந்த ஸ்கூல்ல சேர்த்து விடுங்கன்னு ஏதாவது கேட்டிருக்காளா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லல தம்பி. வேற ஒரு பள்ளிக்கூடத்துல சேருங்கன்னு மட்டும்தான் சொல்லுவா. எதுக்கு கேக்குறீங்க? இல்லங்க, அப்போ அந்த ராகவன் சார் வேற ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பையனை தான் லவ் பண்றான்னு சொன்னார்ல, அது உண்மையா இருந்தா உங்க பொண்ணு அந்த ஸ்கூல்ல சேர்த்து விட சொல்லி உங்களை கம்பல் பண்ணிருக்காளான்னு கேட்டேன். ஒருவேளை நீங்க சொல்றபடி கூட இருக்கலாம் தம்பி. ஆனா இவ அந்த பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு வேற எந்த பள்ளிக்கூடத்திலயும் சேர்க்க சொல்றாங்கன்னு நாங்க கேட்கலையே. உங்க கண்ணு முழிச்சு குணமானதுக்கு அப்புறம் தான் அது எந்த பள்ளிக்கூடம்னு கேட்கணும். இவ படிக்கிற ஸ்கூல்ல படிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு நீங்க சொன்ன காரணம் தவிர இவ வேற எந்த காரணமும் சொல்லவே இல்லையா? அதாவது அந்த ஸ்கூல பத்தி இல்ல அந்த ஸ்கூல்ல இருக்கிற யாரையாவது பத்தி வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லிருக்காளா? பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தா கூட படிக்கிற பிள்ளைங்க மேல தினமும் ஏதாவது ஒரு புகார் தான். அந்த பொண்ணு என் பேனாவை திருடிட்டா, இந்த பையன் நோட்ல கிறுக்கி வச்சுட்டான், அந்த பையன் என் சட்டையில இங்கு தெளிச்சிட்டான், இந்த பையன் என்ன கீழே தள்ளிட்டான், அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு புகார் சொல்லிக்கிட்டே இருப்பா. இவ கொஞ்சம் விவரம் இல்லாதவ. நல்லது எது கெட்டது எதுன்னு ஒன்னும் தெரியாது. அவ்வளவு ஏன் சில சமயத்துல இவ மேல அம்புட்டு அக்கறையா இருக்கிற ராகவன் சார் மேலேயே புகார் சொல்லிருக்கான்னா பாத்துங்க. ராகவன் சார் மேலயா? அவர் மேல மீரா என்ன புகார் சொன்னா? அது என்ன இத்தனை பேர் இங்க நிக்கிறீங்க? ஐசிக்குள்ள இத்தனை பேர் இருக்க கூடாது. ஒரே ஒரு அட்டெண்டரை அலோவ் பண்றதே தப்பு. போனா போகுதுன்னு உங்களை உள்ள அலோவ் பண்ணா கூட இவங்களே கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கீங்க. இல்ல மேடம், எங்க பொண்ணு எப்படி இருக்கான்னு பாக்க வந்தாங்க. ஏமா இதெல்லாம் ஒரு பதிலா? இவங்க தான் படிக்காதவங்க, நீங்க படிச்சவங்க தானே, உங்களுக்கு கூட தெரியாதா ஐசிக்குள்ள எத்தனை பேர் இருக்கணும்னு? சாரி டாக்டர். டாக்டர், மீரா எப்ப கண்மொழிப்பான்னு சொல்ல முடியுமா? அது தெரிஞ்சா நானே சொல்லிருப்பனே. நாளுக்கு நாள் இந்த பொண்ணோட கண்டிஷன் மோசமாயிட்டே போகுது. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. எங்களால முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டு தான் இருக்கோம். பாக்கலாம் 2 நாள்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதான்னு. நீங்களாம் கொஞ்சம் வெளியில இருங்க, போங்க. மீரா ராகவன் சார பத்தி அப்படி என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாளோன்னு தோணுது. அதனால்தான் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ண, லைனே கிடைக்க மாட்டேங்குது. மீரா ராகவன் சார பத்தி பெருசா அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க போறா? ஒழுங்கா படிக்கலன்னு திட்டுறாரு, மண்டையில கொட்டுறாருன்னு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிருப்பா. அதை எதுக்கு தென்றல் விசாரிக்கிற? இல்ல அத்த, ஒருவேளை மீரா ராகவன் சார பத்தி வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தா? ஏங்க, டீச்சர் மேல ஒரு ஸ்டூடெண்ட் வேற என்னங்க கம்ப்ளைண்ட் பண்ண போறா? குழப்பத்துல நீங்க பட்டுக்க கண்ணா பின்னான்னு யோசிக்காதீங்க. சரி சித்து. சித்து, எனக்கு இன்னொரு குழப்பமும் இருக்கு. என்ன குழப்பம்? மீரா அவ வீட்ல பாய்சன் சாப்பிட்டுட்டு அரமயக்கத்துல இருக்கும்போது
நாம அவகிட்ட எதுக்காக பாய்சன் சாப்பிட்டேன்னு கேட்டப்போ அவ எனக்கு பின்னாடி எதையோ கை காட்டினா. அது ஞாபகம் இருக்கா? ஏய், என்ன என்னாச்சு மீரா? என்ன என்ன இருக்காங்க? ஆமா, ஆனா நாம தான் அப்ப அந்த பக்கம் திரும்பி பார்த்தோமே, அங்க எதுவுமே இருந்த மாதிரி தெரியலையே. ஒருவேளை அந்த பக்கம் அவ எடுத்த இந்த முடிவுக்கு காரணமான ஏதாவது ஒரு முக்கியமான எவிடன்ஸ் இருந்து அன்னைக்கு நாம இருந்த டென்ஷன்ல அத நாம சரியா கவனிக்காம போயிருந்தா? தென்றல் சொல்றதும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். எனக்கு எதுவும் அந்த மாதிரி தோணல. ஏங்க இப்ப என்னங்க பண்ணலாங்கிறீங்க? நாம மறுபடியும் மீரா வீட்டுக்கு போய் அவ கை காட்டின பக்கம் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு தெளிவா தேடி பார்க்கலாம் சித்து. அவ்வளவுதானே, காலையில முதல் வேலையா நாம அங்க போயிடலாம். சும்மாதான் கதவு சாத்தியிருக்கு. உள்ள போ. தெரியல சித்து. சரி, நீ உள்ள வா. என்னை என் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன். யார் நீங்க? எதுக்கு நின்னு அழுதுட்டு இருக்கீங்க? ஐயா, நீங்க இங்க கடவுள் மாதிரி வந்திருக்கீங்க ஐயா. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஐயா, இந்த ஊர்லயே உங்க பள்ளிக்கூடம் தான் நல்ல பள்ளிக்கூடம்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதான் எப்படியாவது எங்க பொண்ணுங்க சேர்த்து விடலான்னு பணம் 90,000 கட்டிட்டோம். இன்னும் 10,000 தான் குறையுது. அதையும் 2 மாசத்துல கட்டிடுறோம்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க பெரிய மனசு பண்ணி எங்க பொண்ணு கொஞ்சம் சேர்த்து விடுங்கய்யா. ஆமாங்க ஐயா, என் பொண்ணு ரொம்ப நல்லா படிப்பாங்க ஐயா. உங்க பொண்ணு இதுக்கு முன்னாடி எங்க படிச்சா? அரசாங்க பள்ளிக்கூடத்துலங்க ஐயா. இப்ப அவளை எந்த கிளாஸ்ல சேர்க்க வந்திருக்கீங்க? 10ஆம் கிளாஸ்லங்க ஐயா. உங்க பொண்ணு எங்க? அதான் அங்க நிக்கிறாங்க ஐயா. மீரா, மீரா இங்க வா. இவதயா எங்க பொண்ணு. ஐயாவுக்கு வணக்கம் சொல்லுமா. வணக்கம் சார். உன் பேர் என்னம்மா? மீரா. மீரா, நைஸ் நேம். உன் 9th மார்க் ஷீட் இருக்காமா? இந்தாங்க சார். குட். உன் மார்க்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்தா, குட் கேர்ள். இந்த ஸ்கூல்ல பணக்கார பசங்களுக்கு மட்டும் இல்ல, உன்ன மாதிரி நல்லா படிக்கிற
ஏழை வீட்டு பொண்ணுங்களுக்கும் இடம் உண்டு. மொத்தத்துல என் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க எல்லாருமே நல்லா படிக்கிற பசங்களா இருக்கணும். மற்றபடி ஃபீஸ் எல்லாம் எனக்கு 2வது பட்சம்தான். இனிமே உங்க பொண்ணு எனக்கு சொந்தம். அதாவது என் ஸ்கூலுக்கு சொந்தம்னு சொன்னேன். உங்க பொண்ணுக்கு நீங்க பணம் எதுவும் கட்ட வேண்டாம். அவளை நான் ஃப்ரீயாவே ஸ்கூல்ல சேர்த்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. கையெழுத்து நல்லா இருக்கு. உன் கையும் நல்லா இருக்கு. நல்ல பவுடரா ஈவனா போட்டுக்க மாட்டியா? என்ன பொண்ணுமா நீ? வீட்டுக்கு போகணும் சார். ஒரு நிமிஷம் இருமா. இது உனக்கு தான். புடிமா புடி. இந்த ட்ரெஸ் நாளைக்கு போட்டுக்க. நான் வீட்டுக்கு போறேன் சார். உண்மையிலேயே நல்ல பள்ளிக்கூடத்துல தான் சேர்த்திருக்கோம். ரொம்ப சரியா சொன்னீங்க. மா 2 பேரும் என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? சொல்லு கண்ணு. ராகுல் சார் உங்ககிட்ட வேற என்னெல்லாம் கேட்டாரு? அவரு என் கண்ணத்தெல்லாம் புடிச்ச கிள்னு இருப்பான். நான் என்ன சொல்ல வரேன்னு கூட இவங்க காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்களே. அவருடைய சொந்த புள்ள மாதிரி நினைச்சு பக்கத்துல கூப்பிட்டு கண்ணத்தெல்லாம் புடிச்சுக்கில்லே இவன் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு உரிமையா உற்சாகப்படுத்திருக்காரு பாரு. அவர் என்ன அவர் புள்ள மாதிரி எல்லாம் நினைக்கலப்பா. ராவன் சார் நம்ம பிள்ளைக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு. அவர் உண்மையிலேயே கடவுள் மாதிரிமா. சரி வா, நம்ம வெளியில போய் வெளிச்சத்துல பாப்போம். வா. இருடி, ட்ரெஸ் பாத்துட்டு வரோம். நான் என்ன சொல்ல வரேன்னு காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்களே. அதனால ஒரு பொம்பளை பொறுக்கி. அது தெரியாம இவங்க கடவுள் சாமின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஐயோ, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. மீரா, என்னாச்சுடி? ஏன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டீங்க? தினம் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தா அவ என் பேனாவை திருடிட்டா, அவ என் சட்டை மேல இங்க போட்டிட்டான்னு ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்ப. இன்னைக்கு என்ன பிரச்சனை சொல்லு. அம்மா, எனக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகவே பிடிக்கலம்மா. என்ன பழைய ஸ்கூல்லயே சேர்த்து விட்டுருங்கம்மா. என்னாச்சுடி உனக்கு? உனக்கு கிறுக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சா என்ன? நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு நீ அந்த பள்ளிக்கூடத்துல சேர்ந்திருக்க முடியுமா? ஏதோ கடவுள் மாதிரி அந்த ராகவன் சார் கருணையில இப்ப நீ அங்க படிச்சுக்கிட்டு இருக்க. ஐயோ அம்மா, நான் அந்த ராகவன் சாரால தான் வேற ஸ்கூலுக்கே போகணும்னு சொல்றேன். நாளையில இருந்து நான் அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேமா. ஏய், எதுக்கு இப்படி பேசுறேங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. இப்ப நான் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடிதான் ராகவன் ஐயாவை நான் போய் பார்த்துட்டு வர்றேன். நீ படிப்புல முன்ன மாதிரி இல்லையா, வர வர ரொம்ப மந்தமாயிட்டியா. அதனால அவர் கூப்பிட்டு நல்லா கண்டிச்சிருக்காரு. அது பொறுக்கலையே உனக்கு? அதுக்காக அந்த பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லுவியா? அப்பா இல்லப்பா, இது வேற. எது பேசாம இரு. ஏங்க, இவ கிடக்குறா, வாங்க. இவ பிறந்த நாளைக்கு ஏதாவது கொஞ்சம் வாங்கணும். வாங்க. வேற பள்ளிக்கூடத்துக்கு போறாளாம். தினம் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு வாங்க. ஒழுங்கான ஒட்டு கோமணத்துக்கே வழியில்லாத உங்க அப்ப உன்னை பெரிய கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறான். அது எவ்வளவு பெரிய தப்பு.
உன் அப்பாவுடைய இந்த தப்பான ஆசையை நிறைவேற்றத்துக்கு நான் உன்கிட்ட இந்த மாதிரி தப்பா நடந்துக்கிட்டா அது தப்பு இல்ல கண்ணு. என்ன பாக்குற? நான் சொன்ன மாதிரி நாளைக்கு உன் அப்பா அம்மா கிட்ட ஸ்கூலுக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு. வர்ற இப்போ நாங்க எதுக்காக வந்திருக்கோன்னு கன்ஃபியூஸ்டா இருக்கீங்களா சார்? இப்பவும் அதே மீரா விஷயமா பேசதான் இங்க வந்திருக்கோம். அத பத்தி தான் நான் அன்னைக்கே எல்லா விளக்கமும் கொடுத்துட்டேன்ல. யாரோ 2 பொண்ணுங்க உங்ககிட்ட என் ஸ்கூல்ல பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னு கிளம்பி வந்தீங்க. அதுக்கு நானும் அப்படிலாம் எதுவும் இல்ல, என் ஸ்கூலை பத்தி யாரும் குறை சொல்ல முடியாதுன்னு தெளிவா எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டேன்ல. ஆமா ஆமா, அன்னைக்கு நீங்க உங்க ஸ்கூல பத்தி நல்லபடியா தான் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஆனா உங்க ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ பத்தி எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கவே இல்லையே சார். இங்க டீச்சர்ஸ்லாம் எப்படின்னு சொல்ல முடியுமா? டீச்சர்ஸ பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? இங்க இருக்க டீச்சர்ஸ் அத்தனை பேரும் ரொம்ப ஜெனியூன் பர்சன். ஜென்யூன்னா எப்படி சார்? அப்பாவி பொண்ணுங்கள தப்பான பார்வையில பாக்குறதா? அந்த பொண்ணுங்களோட வறுமையை யூஸ் பண்ணி அவங்கள அக்கறையா கவனிச்சுக்கிற மாதிரி கேவலமா மிஸ்பிஹேவ் பண்றதா? அவங்க அப்பா அம்மா கிட்ட கடவுள் ரேஞ்சுக்கு நல்லவன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த அப்பாவி குழந்தைங்க கிட்ட அருவருப்பா நடந்துக்கிறதா சார்? இன்னைக்கு ஸ்பெஷலா உனக்கு ஒரு புது பாடம் சொல்லித்தரேன்னு சொல்லி டபுள் மீனிங்ல வசனம் எல்லாம் பேசி அவங்கள உங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு வர சொல்றதா சார்? அப்படி வரலன்னா நான் உனக்கு டிசி கொடுத்து வெளியே அனுப்பிடுவேன். கூடவே வெரி வெரி பேட் ஸ்டூடெண்ட்னு கான்டாக்ட் சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பிடுவேன். அதுக்கப்புறம் உன்னை எந்த ஸ்கூல்லயும் சேர்த்துக்க மாட்டாங்க. அத பார்த்துட்டு உன் அம்மாவும் அப்பாவும் அவமானத்துல தற்கொலை பண்ணி செத்து போயிடுவாங்கன்னு சொல்லி மிரட்டுறதா சார்? இவங்க சொல்றது எல்லாமே நான் மீரா கிட்ட சொன்ன விஷயமாச்சு. இது எப்படி இவங்களுக்கு தெரியும்? ஒருவேளை மீரா கான்சியஸ் வந்து எல்லா விஷயத்தையும் இவங்ககிட்ட சொல்லிட்டானா? இல்லையே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் மீராவை பத்தி டாக்டர் கிட்ட கேட்டேன். மீராக்கு இப்போதைக்கு கான்சியஸ் வராது, நான் வந்தா உடனே உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன்னு அந்த டாக்டர் சொன்னாங்களே. அப்புறம் எப்படி நான் மீரா கிட்ட பேசின விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது? இதெல்லாம் எப்படி எங்களுக்கு தெரிஞ்சதுன்னு யோசிக்கிறீங்களா சார்? மீரா தான் சொன்னா. முதல்ல அந்த டீச்சருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் அந்த டீச்சர் யாருங்கறத நாங்க சொல்றோம். இல்ல, நீங்க வேணும்னே என் ஸ்கூல் பேரை கெடுக்கிறதுக்காக இப்படி கண்ணா பின்னான்னு உளறிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்ற மாதிரிலாம் எங்க ஸ்கூல்ல எந்த டீச்சரும் இல்ல. இருக்காங்க சார். யார் அது? அப்படி ஒரு டீச்சர் இங்க இருக்காங்கன்றதுக்கு உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு? எவிடன்ஸ் தானே அது. மீராவோட பர்சனல் டைரி. பள்ளிக்கூடங்கிறது புனிதமான கோவில் மாதிரி. அது புரியாம சில பொறுக்கிங்க டீச்சர்ஸா இருப்பாங்க. ஆனா அந்த ஸ்கூல் நடத்துற கரஸ்பாண்டன்டே பொறுக்கியா இருக்கலாமா? அனாவசியமா வார்த்தை விடாத. நான் யார் தெரியுமா? எனக்கு ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு தெரியுமா? எதுவும் தெரியாம சும்மா பைத்தியக்காரத்தனமா ஏதோ ஒரு டைரியில என்ன பத்தி தப்பு தப்பா கிரிக்கிட்டு வந்துட்டு மிரட்டிட்டு இருக்கீங்களா?
சின்ன பசங்கன்னு பாக்குறேன். மரியாதை இங்க இருந்து ஓடி போயிடுங்க. ஏய் நிறுத்துடா. படிக்கிற பசங்க கிட்ட தப்பு பண்ணிட்டு அதுக்கான ஆதாரம் கிடைச்சதுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாம நான் யாருன்னு தெரியுமா, என் ஸ்கூலோட ரீச் என்னன்னு தெரியுமா, என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னு தெரியுமான்னு இஷ்டத்துக்கு அடிக்கிட்டே போற. அப்படியே அடிச்சு பல்லுகள் எல்லாம் கலட்டிடும். இவன மாதிரி பொறுக்கீங்களெல்லாம் நாம அடிக்க கூடாது, சட்டம் தான் அடிக்கணும். வா, இப்பவே இவனை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். என் பேரு தென்றல், இவர் பேரு சித்து. நாங்க ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் சார். அப்படியா? சரி, உட்காருங்க. சொல்லுங்க, யார் மேல? என் பேரு தென்றல், இவர் பேரு சித்து. நாங்க ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் சார். அப்படியா? சரி, உட்காருங்க. சொல்லுங்க, யார் மேல? என்ன கம்ப்ளைண்ட்? கரஸ்பாண்டன்ட் ராகவன் தெரியுமா? அவர் மேலயா? அவரு ரொம்ப நல்ல மனுஷன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவர் மேல என்ன கம்ப்ளைண்ட்? அவன் நல்ல மனுஷன்லாம் கிடையாது சார். அவன் ஒரு சீப்பான விமனைசர். வாட்? ஆமா சார். இப்போ ரீசெண்டா அவரால பாதிக்கப்பட்ட மீரான்ற ஒரு ஏழை பொண்ணு அவரோட டார்ச்சர் தாங்க முடியாம அதை வெளியவும் சொல்ல முடியாம சூசைட் அட்டம் பண்ணி இப்ப ஹாஸ்பிட்டல் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா சார். ஓ, அப்படியா? எந்த ஹாஸ்பிட்டல்ல? கேகேஆர் ஹாஸ்பிட்டல் சார். ஓ, அந்த கேஸா? அந்த பொண்ணு ஏதோ காதல் பிரச்சனையில சூசைட் அட்டெம்ப்ட்ல கேள்விப்பட்டேன். அது அந்த ராகவன் சொன்ன கட்டுக்கதை சார். உண்மை அது இல்ல சார். உண்மையிலேயே அந்த ராகவனோட டார்ச்சர் தாங்க முடியாம தான் மீரா பாய்சன் சாப்பிட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல மூச்சு பேச்சு இல்லாம படுத்துட்டு இருக்கா. நீங்க சொல்றதை என்னால நம்ப முடியல. சரி, நீங்க சொல்றதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? இருக்கு சார். சார், இது மீரா அவ கைப்பட எழுதின பர்சனல் டைரி சார். அப்படியா? நிஜமாவே இது அந்த பொண்ணு எழுதின டைரி தானா? கடவுள் மேல சத்தியமா இது மீரா எழுதின டைரி தான் சார். சீக்கிரமா அவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார், ப்ளீஸ். ஏமா நீங்க எதுக்குமா ப்ளீஸ் எல்லாம் கெஞ்சிரீங்க? அந்த ஆள் தைரியமா இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிட்டு உங்களை மிரட்ட வேற செய்யறான் அவன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். இப்ப நீங்க சொன்னதெல்லாம் ரிட்டன்ல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க. ஓகே சார். இது போதும். இன்னும் 1 ஹவர்ல நான் அந்த ராகவனை அரெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன். இப்ப நீங்க கிளம்புங்க. ரொம்ப தேங்க்யூ சார், நாங்க வரோம். தேங்க்யூ சார். ம்.